வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னா, Q&A விஷுவல். எப்படி வந்து Q&A விஷுவலை யூஸ் பண்ண போறோம், எதுக்கு யூஸ் பண்ண போறோம், எப்பப்பெல்லாம் இது தேவைப்படும் அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். ஸோ Q&A அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, கொஸ்டின் அண்ட் ஆன்சர். ஓகே, ஸோ இந்த விஷுவல் வந்து ஏஐ பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு ஒரு சில டைம் லைக் நம்மளுக்கு வந்து ஈஸியாக நம்மளுக்கு டேட்டாவை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு, ஆனால் அதுலேருந்து நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஈகராக இருக்கும்ல. நம்ம வந்து ஏதாவது ஒரு டேஷ்போர்ட் கிரியேட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு 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 கிராஃபாக எடுத்து வச்சு, ஒரு விஷுவலாக எடுத்து வச்சு நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு, இப்போ அந்த டேட்டா பேஸ் பண்ணி இந்த Q&A விஷுவலே வந்துட்டு என்னென்ன பாசிபிள் இதெல்லாம் உங்களால் என்னென்ன பாசிபிள் விஷுவல்ஸ்லாம் நீங்கள் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத அதுவே உங்களுக்கு சொல்லிடும். ஓகே, அதுதான் இதில் இருக்கிற எக்ஸலன்ட் ஃபீச்சர். வாங்க நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ Q&A விஷுவல் நீங்கள் போகிறதுக்கும் இந்த ஹோம் டேப்பில் இந்த இடத்துல இன்சர்ட் இருக்கு இல்லையா, இந்த இன்சர்ட் அப்படிங்கிற ஒரு இதை வந்து செலக்ட் பண்ணி இதில் கீழே வந்தீங்க அப்படின்னா ஏஐ விஷுவல்ஸில் இங்கே தேர்டாக இருக்கிறது Q&A. ஆல்ரெடி நம்ம டிகம்போசிஷன் ட்ரீ, அதுக்கப்புறம் கீ இன்ஃப்ளூயன்சஸ் பற்றிலாம் நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம். இப்போ நம்ம Q&A பற்றி பார்க்குறோம். ஸோ Q&A நீங்கள் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா டீஃபால்ட்டாக உங்களுக்கு 1 2 3 4 5 பாக்ஸ் வந்து உங்களுக்கு க்ரியேட் பண்ணியிருக்கு. இதெல்லாம் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா சஜஷன்ஸ். ஸோ இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்ல நம்ம பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் உங்களோட இதை பற்றின இன்ஃபர்மேஷன். இப்போ நீங்கள் வந்து வேறு சஜஷன்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை ஆட் பண்ணலாம். அதையும் நம்ம பார்ப்போம். இந்த இடத்துல தான் நீங்கள் கொஸ்டின் கேட்கணும். நீங்கள் ஏதாவது கொஸ்டின் டைப் பண்ணணும், இதெல்லாம் எனக்கு வேணாம், இந்த சஜஷன்லாம் எனக்கு வேணாம், எனக்கு நானே ஒரு புதுசாக எனக்கு ஒரு சஜஷன்ஸ் எனக்கு வந்து நான் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இங்கே வந்து ட்ரை பண்ணலாம். ஓகே, அது போக இங்கே ஷோ ஆல் சஜஷன்ஸ்னு இருக்கு இல்லையா. இப்போ வந்து பை டிஃபால்ட் இதில் வந்து கொஞ்சம் தான் சஜஷன்ஸ் காமிப்பாங்க. உங்களுக்கு வந்து எல்லாமே காமிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இங்கே போய் இந்த ஷோ ஆல் சஜஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா வேறு என்னென்ன பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது வரும். ஸோ இப்போ நம்ம சும்மா இங்கே இருக்கிற சஜஷனே ட்ரை பண்ணி பார்க்கலாம். டோட்டல் சேல்ஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா, டோட்டல் சேல்ஸ் அப்படிங்கிற ஒரு கார்டில் காமிக்கும். ஓகே, ஏன்னா டோட்டலாக ஒரு சேல்ஸ் என்ன இருக்குது. ஸோ இந்த Q&Aலாம் எப்படி வந்து டிசைன் பண்ணுது, எப்படி இதை எடுத்துக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இம்போர்ட் பண்ணியிருக்கிற டேட்டாவை பேஸ் பண்ணி தான் அதை எடுத்துக்குது. ஓகே, டேட்டாவை பேஸ் பண்ணி அதுவே ஆட்டோமேட்டிக்காக Q&Aவே ஆட்டோமேட்டிக்காக ஒரு செட் ஆஃப் சினானிம்ஸ் வந்து கிரியேட் பண்ணி உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறாங்க. மேக்ஸிமம் COG இது எல்லாமே பேஸ் பண்ணி இந்த பாருங்கள், COGs பேஸ் பண்ணி தான் இருக்குது. இது ரெண்டுமே மெஷர். டோட்டல் யூனிட் சேல்ஸுங்கிறது சோல்டுங்கிறது ஒரு மெஷராக தான் இருக்கும். எவ்வளோ யூனிட் வந்து சேல் ஆகிருக்கு, ஆவரேஜ் யூனிட் சோல்டுங்கிறது ஒரு மெஷராக தான் இருக்கும். நம்பர் ஆஃப் கண்ட்ரீஸுங்கிறதும் ஒரு மெஷராக தான் இருக்கும். ஸோ ஃபினான்ஷியல் சார்ட்டட் பை கிராஸ் சேல்ஸ் இது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்து, ஃபினான்ஷியல் சார்ட்டட் பை கிராஸ் சேல்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு டேபிளாக உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து கீ அதுவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து ஒரு சில விஷயங்கள் இல்லை, லைக் வந்து ஜாகிரபிக்கலாக பேஸ் பண்ணி ஜாகிரஃபி இந்த சென்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுக்கு வந்து இங்கே கண்ட்ரி இருக்கா, கண்ட்ரி வைஸ் ஒரு டோட்டல் சேல்ஸ் இல்லை, கண்ட்ரி வைஸ் நம்மளுக்கு கம்பேர் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் இங்கே போய் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். டோட்டல் சேல்ஸ் பை கண்ட்ரி. ஸோ டோட்டல் சேல்ஸ் பை கண்ட்ரி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எப்படி வந்திருக்கா, ஆஸ் மேப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, ஆஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ராம்ப்ட். ஓகேவா, ஸோ அதை ப்ராப்பராக நீங்கள் வந்து எனக்கு இந்த விஷுவலில் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ப்ராம்ப்டாக அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து கிரியேட் ஆயிரும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணலாம் கொஸ்டின்ஸை. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு மேப் சார்ட்டில் வந்துருச்சு. ஃபர்தராக இது உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இதை வச்சுட்டு நீங்கள் வந்து ஃபர்தராக உங்களுக்கு வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் வேணும்னா நீங்கள் இதை பண்ணலாம். இதெல்லாமே டைனமிக்காக வந்து நம்ம அங்கே வந்து கொஸ்டின் எழுதுறது தான். ஓகேவா, ஸோ இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் இந்த இதில் சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இங்கே வந்து வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி டோட்டல் ப்ராடக்ட்ஸ் பை கண்ட்ரி. ஸோ டோட்டல் ப்ராடக்ட்ஸ்ன்னு மாற்றும் போது அது என்னவா மாறிடுச்சு, ஆட்டோமேட்டிக்காக அது வந்து வேறு ஒரு விஷுவலாக மாறி இருக்குது இல்லையா. ஸோ இது வந்து நீங்கள் பவர் பிஐ ரிப்போர்ட்லேயுமே நீங்கள் லைக் உங்களோட சர்வீஸ்லையுமே நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். பவர் பிஐ சர்வீசஸில் போய் நீங்கள் க்ரியேட் பண்ணி அங்கே நீங்கள் வந்து டேரெக்டாக பின் பண்ணியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம ஒரு ஏஐ விஷுவல் இதையே நம்ம வந்து
கிரியேட் பண்ணி நீங்கள் இப்போ டைப் பண்ண ஆரம்பிக்கும் போதே நீங்கள் என்ன நோட் பண்ணலாம்னா, நீங்கள் டைப் பண்ண ஆரம்பிக்கும் போதே ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு ஒரு சில சஜஷன்ஸ் கொடுக்கும். ஸோ டோட்டல் சேல்ஸா, கிராஸ் சேல்ஸா, ஓகே கிராஸ் சேல்ஸ் பை அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா எதை பேஸ் பண்ணி, ப்ராஃபிட் பண்ணியா, சேல்ஸ் ப்ராஃபிட், ஓகே கொடுத்தோடனே உங்களுக்கு ஒரு விஷுவல் மாறும். பை இன்னொரு கொடுக்குறேன், அப்போ ஒரு விஷுவல் மாறுது. ஆஸ்ன்னு கொடுத்துட்டிங்கன்னா எந்த மாதிரி டைப் ஆஃப் இது வேணும் உங்களுக்கு வேணும். ஸோ எனக்கு மேட்ரிக்ஸில் வேணும், டேபிளில் வேணும், அந்த மாதிரினா நீங்கள் வந்து மேட்ரிக்ஸ் அண்ட் டேபிள் நீங்கள் கொடுக்கலாம். ஓகே ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் டைரெக்டாக வந்து இந்த சஜஷன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணியும் பண்ணலாம், இல்லாட்டினா இதுலையும் பண்ணலாம். நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து Q&Aக்கு டீச் பண்ணலாம். இந்த செட்டிங்ஸும் ஒன்று தான், இல்லை நீங்கள் இங்கே போயிட்டு வந்து ஆட் சினானிம்ஸ்னு கொடுத்தாலும் ஒன்று தான். ஓகேவா? ஸோ ஆட் சினானிம்ஸில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் சொல்லலாம் எனக்கு வந்து ஃபீல்டு சினானிம், ரிவ்யூ கொஸ்டின்ஸ் என்னெல்லாம் இருக்கணும், டீச் Q&A, சஜஸ்ட். ஸோ உங்களுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட டேட்டா பேஸ் பண்ணி இதுவே க்ரியேட் பண்ண கொஸ்டின்ஸ்லாம் இதெல்லாம். ஸோ சேல்ஸு ஆட், அதுக்கு மேலே நீங்கள் வேறு ஏதாவது ஆட் பண்ணணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். டிஸ்கவுண்ட் பேண்ட் பேஸ் பண்ணி அது வந்திருக்கு, அண்ட் மந்த் நம்பர், இது எல்லாம் உங்களோட ஒரு காலம் இருக்கு இல்லையா, ஒரு ஆட்ரிபியூட்ஸ்க்கும் பேஸ் பண்ணி அதுவே ஒரு சில விஷயங்கள் வந்து இங்கே ஆட் பண்ணிச்சு. சேல்ஸ் வேல்யூ, சேல்ஸ் ஒர்த்து, சேல்ஸ் ஃபீ, இந்த மாதிரி இருக்கிறதுலாம். இப்போ நீங்கள் இங்கே போயிட்டு இது வேணான்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் எடிட் பண்ணாலும் பண்ணலாம், இல்லை ப்ளஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இன்னும் புதுசாக ஒன்று ஆட் பண்ணாலும் பண்ணலாம். ஓகே ஸோ வந்து இயர், அதாவது இயருக்கு பதிலாக ஒய்ஆர்னும் அவங்க டைப் பண்ணலாம், இல்லாட்டினா ஒய்ன்னும் டைப் பண்ணலாம், ஒய்இஆர். ஸோ இதெல்லாம் வந்து நீங்களாக க்ரியேட் பண்ணுறது. ஓகே யூனிட் சோல்டுக்கு யூஎஸ் அப்படின்னு கொடுத்தாலே யூனிட் சோல்டுன்னு வரணும், இல்லைன்னா யூஎன்டிஎஸ் அப்படின்னு கொடுத்தா யூனிட் சோல்டு. ஸோ இதெல்லாம் வந்து நீங்களே வந்து அவங்க ஃபீல்டு சினானிம்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கலாம். கொஸ்டின்ஸ் எந்தெந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்கு, லைக் என்னென்ன மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சினாலும் நீங்கள் ஆட் பண்ணலாம். இல்லைனா டீச் Q&A, நீங்கள் வந்து ஒரு கொஸ்டின் நீங்கள் டைப் பண்ணி அதுக்கு சப்மிட் பண்ணிங்கன்னா Q&A வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். அண்ட் ஒரு சில டேர்ம்ஸ் எல்லாம் நீங்கள் அங்கே க்ரியேட் பண்ணியிருக்கிற டேர்ம்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். நீங்கள் ஒரு சில கொஸ்டின்ஸ் சஜஸ்ட்டும் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஏஐயில், ஏதாவது Q&Aல இருக்கிற ஃபீச்சர்ஸ். ஓகே ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா Q&A யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த Q&A வந்து நீங்கள் எந்தெந்த மாதிரியான விஷுவல்ஸ், எந்தெந்த மாதிரியான ரிப்போர்ட்ஸில் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்கங்கே எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இது வந்து ஒரு எக்ஸலண்ட் ஃபீச்சராக இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி, இந்த பர்டிகுலர் ஒரு இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு உங்களோட அவுட்புட்ஸ் வந்து வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் நீங்கள் பண்ணலாம். ஓகே ஸோ இதோட ஃபர்தர் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதோட விஷுவல்ஸ் எப்படிலாம் மாற்றணும், எந்த மாதிரிலாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துட்டு அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் Q&A ஃபியூச்சர். ஸோ இதை ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து சாம்பிள் டேட்டா ஃபைல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சாம்பிள் டேட்டா ஃபைல் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா ஒன்றும் இல்லை, நான் இதுக்கு முன்னாடி வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கேன், அதில் போய் பாருங்கள். சாம்பிள் டேட்டா ஃபைல் பவர் பிஐலே இருக்குது. அந்த ஃபைலை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அண்ட் இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ டெய்லி வந்து அப்லோட் பண்ணும்போது ஜஸ்ட் அன்னைக்கு நீங்கள் படிக்கிறத அப்படி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பின்னாடி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஸோ இதே ஆப்ஷன் நம்ம பவர் பிஐ சர்வீசஸ்லேயும் படிப்போம். பவர் பிஐ சர்வீசஸ் படிக்கும் போது நான் இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுங்கிறத சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள்.